ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர்கே குக் புக். இன்றைக்கி நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான 8 டிப்ஸ் வந்து பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, இது மாதிரி நம்ம உருட்டு வெல்லம் வந்து கடைகளில் கிடைக்கும். இதை நம்ம நிறைய ரெசிபீஸ்க்கு, ஸ்வீட்ஸ் செய்கிறதுக்கு நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதை நம்ம வாங்கின உடனே இதை இப்படி தட்டி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஸ்வீட் செய்யும்போது ஈஸியாக நம்ம அளந்து எடுத்து போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவே இப்போ இதை வாங்கினோம் அப்படின்னா, நம்ம இது இப்போ தட்டாமல் இது கெட்டு போயிடக்கூடாதுன்னு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா, அப்புறம் அதை உடனே எடுத்து நம்ம தட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். செகண்ட் டிப் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வீடுகளில் இண்டக்ஷன் வச்சுருப்போம். ஏதாவது சாம்பார் ஏதாவது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திரும்ப அதை ரீஹீட் பண்ணணும்னா இதில் வச்சு ஈஸியாக ரீஹீட் பண்ணிக்கலாம். அப்படி ரீஹீட் பண்ணும்போது நம்ம ஃப்ளேம் வந்து ஹீட்டை வந்து ரொம்ப ஹையாக வைக்கக்கூடாது. அப்படி வச்சோம் அப்படின்னா பாத்திரம் வந்து ஈஸியாக அடிபிடிச்சிடும். ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேம், அதாவது கம்மியான ஹீட்டில் வச்சு தான் வந்து நம்ம வந்து இதை சூடு பண்ணணும். அப்போ தான் வந்து பாத்திரம் அடியில் அடிபிடிக்காமல் இருக்கும். தேர்ட் டிப், நம்ம எல்லாருமே வந்து 2 வீலர்ஸ் வச்சுருப்போம். அதில் சீட் வந்து சம்டைம்ஸ் லைட்டாக ஏதாவது ஒரு இடத்துல கிழிஞ்சிரும், இல்லை ஓட்டை விழுந்துரும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம கடையில் போய் கேட்டோம் அப்படின்னா அவங்க சம்டைம்ஸ் டோட்டல் சீட் கவரையே வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி ஏதாவது சீட் வாங்கி அந்த இடத்துல மட்டும் தேவையான அளவு கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாள் வந்து நம்ம சீட் கவரை சேஞ்ச் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சீட் கவர் வந்து அமேசானில் வாங்கினது தான். அதை நம்ம தேவையான அளவுக்கு கட் பண்ணி தேவையான அளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி அந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு சீட் கவர் சேஞ்ச் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த் டிப், நம்ம ஆனியன் கட் பண்ணும்போது கண்டிப்பாக கண்ணிலேருந்து தண்ணி வந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் சிம்னி இருந்ததுன்னா அதை ஆன் பண்ணிவிட்டு அதை பக்கத்தில் வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா இதை ஓரளவு அவாய்ட் பண்ணிடலாம். ஃபிஃப்த்து டிப், நம்ம வீட்டில் இருக்கிற சிம்னியில் இருக்கிற ஃபில்டர்ஸை நம்ம ஈஸியாக அதை ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணி மாட்டிடுவோம். ஆனால் சிம்னிக்குள்ளே மோட்டர் இருக்கும், அதை நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது. ஸோ ஃபியூ மந்த்ஸ் ஒன்ஸ், 3 மந்த்ஸ் ஒன்ஸ் ஆர் 6 மந்த்ஸ் ஒன்ஸ் ஆகுது கண்டிப்பாக சர்வீஸ்க்கு ஆள் கூப்பிட்டு நம்ம அதை க்ளீன் பண்ணிடணும். சிக்ஸ்த்து டிப், இந்த ஆர்கனைசர் நான் அமேசானில் தான் வாங்கினேன். பிளேட்ஸ் கரண்டிகள்லாம் வைக்கிறதுக்கு, கீழே நம்ம ஏதாவது சின்ன சின்ன பாத்திரம் இது மாதிரி ஸ்ட்ரெயினர் ஏதாவது வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதோட இதுக்கு அடியில் ஒரு பிளேட் இருக்குது. நம்ம வாஷ் பண்ணி வைக்கும்போது ஏதாவது தண்ணியெல்லாம் வழிஞ்சுது அப்படின்னா அந்த பிளேட்டில் கலெக்ட் ஆயிரும். ஸோ அதை அப்பப்போ எடுத்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அடியில் பிளேட் இருக்கிறதுனால நம்ம கவுண்டர் டாப்பில் ஒயிட்டாக கரை எல்லாம் படிகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். அதோட இது பிளாஸ்டிக் அப்படின்றதுனால நம்ம துரு எதுவும் பிடிக்கிறதில்ல. இதுவே நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இதே மாதிரி பிளேட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ரேக் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது நிறைய துரு பிடிச்சிடுது. இது பிளாஸ்டிக்ன்றதுனால அந்த ப்ராப்ளம் இருக்கிறதில்ல. 7th டிப், இது ஒரு வைப்பர். இது வந்து கவுண்டர் டாப்பில் இருக்கிற தண்ணியை வைப் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை வச்சு நம்ம கவுண்டர் டாப்பில் இருக்கிற தண்ணியை வந்து ஈஸியாக வைப் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம கிச்சன் டவல் வச்சு தொடச்சோம் அப்படின்னா ஈஸியாக கவுண்டர் டாப் வந்து ட்ரை ஆகிடும். 8th டிப், இது கத்திரிக்காய் செடி. இந்த கத்திரிக்காய் செடியில் இப்போ நிறைய பூக்கள் விட்டுருக்கு. இந்த பூக்கள் உதிராமல் நல்லா காய் பிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு பூவையும் இது மாதிரி ஹேண்ட் பாலினேட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது அதில் மகரந்த சேர்க்கை நடந்து அந்த பூக்கள் உதிராமல் நல்லாவே காய் பிடிக்கும். இதே ஹேண்ட் பாலினேஷனை நம்ம தக்காளி செடி, பச்சை மிளகாய் செடி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும்.